Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. பூவே செம்பூவே அப்படிங்கிற ஒரு நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த சில் நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த சில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பூஜா பிக்சர்ஸில் நிறையாவே ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சீரியலில் கார்த்திக் தீபம் சீசன் 1 மூலமாக எல்லார் மனசுலேயும் பெரிய இடம் பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா தான் ஹீரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோவாக யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற போது கூட நமக்கு அப்டேட் கிடச்சி ஆக்டர் கிருஷ்ணா தான். இவர் இதுக்கு முன்னாடி சுந்தர் சீரியல் பண்ணியிருக்காரு, தாலாட்டு சீரியல் பண்ணியிருக்காரு, சன் டிவிலே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேரா பூவே செம்பூவே அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி மட்டுமே தான் டைட்டில் கிடச்சிச்சு. நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் எப்போ இருந்து டெலகாஸ்ட் ஆக போகுது, எந்த ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த சீரியலை பற்றி கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரியல் வந்து எந்த ஸ்லாட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நான் பிரைம் டைம் சீரியல் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருச்சு. நான் பிரைம் டைமில் எந்த ஒரு ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கிருஷ்ணா அண்ட் ஆர்த்திகா நடிக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 1 மணிக்கு மேலே ஒரு நல்ல ஸ்லாட் கிடச்சி அப்படின்னா இந்த சீரியல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிஆர்பியும் கிடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, ஏப்ரல்லேருந்து டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. இது எப்படி நமக்கு கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா அவங்களோட சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுக்காக அவங்க ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். ஸோ அந்த டைமில் அவங்களோட ஃபேன் ஒருத்தவங்க உங்களோட சீரியல் எப்போ வரும், உங்கள் சீரியலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே அவங்களே ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்ச் 31 இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல்லேருந்து அவங்க சீரியல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடுகளம் சீரியலே ஏப்ரல் 7 வரப்போகுது. நடுவில் ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டாலும் நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறப்ப ஏப்ரல் 28 உங்கள் சீரியல் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறது படி மீனிங் வருது. ஆடுகளம் சீரியலோட டைம் ஸ்லாட் தான் ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த சீரியல் எந்த டைம் ஸ்லாட்டில் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.